கொக்கோ கோலா பிரவுன் கலருடா, என் அக்கா பொண்ணு அதே கலருடா என்கிற வரிகளுடன் இந்த பேரவை இனிதே தொடங்குகிறது. பேரவைத் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் வாய்ப்பு. தாஜ் மோகன். மாண்புமிகு சோஃபா மாடலினுடைய பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களை வணங்கி எங்களுடைய முத்தான முதலமைச்சர், வெற்றி முதலமைச்சர் அந்த முகத்தை பாருங்கள், அந்த முகத்தை பாருங்கள். மாண்புமிகு இருக்கில் இருக்கிற மாண்புமிகு அமைச்சர்கள், உறுப்பினர்கள், இந்த பேரவைக்கு என்று ஒரு சபாநாயகர் இருக்கிறது. ஆ ஊ விசில் என்றெல்லாம் அடிக்க கூடாது, கை தட்டலாம். மாண்புமிகு அமைச்சர் பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய வெற்றி தலைவரின் அந்த முகத்தை பாருங்கள், அந்த முகத்தில் இருக்கின்ற அந்த வெற்றி திலகத்தை பாருங்கள். இந்த ஏழையும் கூட அடுத்த மாதம் வாடகை கட்ட கூட வழியில்லாத இந்த ஏழையும் கூட அமைச்சராக்கிய எங்களுடைய முதல்வரை வணங்கி இந்த அவைக்கு, இந்த சோஃபா பேரவை அவைக்கு ஒரு சின்ன வேண்டுகோளை வைக்கிறேன். உங்க வயசுக்கு ஏத்த மாதிரியே வரியை கொஞ்சம் பழசா சொல்லிட்டீங்க. எங்க வயதுக்கு ஏற்ப இந்த நவீன காலத்துல ஒரு புது வரியை சேர்த்துக்கோங்க. அந்த வரியை சொல்றேன். 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டாவ கொண்டா சியர்ஸ் அடிக்க. எங்கள் தங்க தலைவனுடைய அற்புதமான திரைப்பட வரிகளை இந்த பேரவை அடுத்த நிகழ்வுகளிலிருந்து பாட வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கோயம்பேடுல இருக்க தாய்சா பிளாட்ல இருக்காரு, ஏழை அமைச்சர். அவருடைய கோரிக்கை அவையில் அடுத்த வாரத்திலிருந்து தொடங்கும் பொழுது அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்க என்கிற பாடல் அவையிலே இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரவை இப்பொழுது வினாவிடை நேரத்துக்கு ஒடுக்கப்படுகிறது. வினாக்கள் கேட்கின்ற மாண்புமிகு உறுப்பினர்கள் வினாக்கள் கேட்கலாம். எங்கள் அதிசயமான அமைச்சர் பெருமக்கள் பதில் சொல்வார்கள். உறுப்பினர் கேட்கலாம், உறுப்பினர்கள் கேள்வி கேட்கலாம். மாண்புமிகு உறுப்பினர்கள் தயவு செய்து, இந்த அவைக்கு ஒரு மாண்பு இருக்கிறது. அவையில் கேட்கிற வினாவை தவிர மற்ற உறுப்பினர்கள் தயவுசெய்து அமைதியாக இருக்க வேண்டும். இந்த சபைக்கு நான் தலைவர், எனக்கு மாண்போடு இந்த அவையை நடத்த வேண்டும். தயவு செய்து கொஞ்சம் அமைதிகாரங்கள். மாண்புமிகு உறுப்பினர்கள் கேள்வி கேட்க உறுப்பினர் கை தூக்குங்க, நான் வாய்ப்பு தருகிறோம். கேளுங்க. தொழில்துறை வளர்ச்சிக்காக என்ன மாற்றம் கொண்டு வர போறீங்க? மாண்புமிகு அமைச்சர் பார்த்தனா. மாண்புமிகு அமைச்சர் பாருங்க ஒரு நிமிஷம். இந்த அவைக்கு மாண்புமிகு அமைச்சர், பேரவையில் ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது. உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர் உட்காருங்க. ரீல்ஸ் போடாதீங்க, பதில் மட்டும் சொல்லுங்க. நான் தொழில்துறையில ரீல்ஸ் போட்டு தான் 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. இன்வெஸ்டர்ஸ் வரல. ரீபோஸ்ட் நிறைய பண்ணாங்க. இன்னும் சொல்லணும்னா மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பாடலுக்கு நான் பண்ணது ரொம்ப வைரல் ஆனிச்சு. அதெல்லாம் நான் கொண்டு வந்த மாற்றங்கள், தமிழ்நாட்டில இருந்து ஆந்திராவுக்கு நான் கொண்டு போன மாற்றங்கள். மாண்புமிகு உறுப்பினருக்கு வேண்டுகோள், அவையில பேசும்போது ரீல்ஸ் போட ஆட்சிக்கு வந்து ஒரு உறுப்பினர் சொன்னார், அவைக்குள் பண்ணிக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் கேட்டாரு, மாண்புமிகு தொழில் வளர்ச்சியில் என்ன செய்தது என்று. ரீல்ஸ் போட்டு பல்வேறு மாற்றங்களை கொண்டு இருக்கின்ற அமைச்சர் பதில் சொன்னார். அமைச்சருக்கு நன்றி. பேரவைத் தலைவர் கேட்கலாம். பேரவைத் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் தாஜ்மோகன். மாண்புமிகு சோஃபா பேரவையினுடைய தலைவர் அவர்களே, உங்களை வணங்கி எங்களுடைய தங்க தலைவன், தானே தலைவன், வெற்றி தலைவன் முதலமைச்சரினுடைய அந்த அற்புதமான முகத்தை பாருங்கள். அந்த முகத்தை ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போதெல்லாம், அந்த முகத்தை ஒரு முறையும் பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு என்ன. மாண்புமிகு உறுப்பினர், மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த அவைக்கு என்று ஒரு சபாநாயகம் இருக்கிறது. தயவு செய்து கண்ணீர்த்தோடு நடந்து கொள்ளுங்கள். மாண்புமிகு அமைச்சர் பேசுங்க. எங்களுடைய தலைவருடைய ரசிகர்கள் யார் என்று தெரியாது, அவருடைய திரைப்படங்கள் யார் என்றும் தெரியாது, அவருடைய படத்துல ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருந்து எகுருவார்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியான சாதனைகளை செய்தவருடைய ரசிகர்கள் யார்? எலான் மஸ்க் இருக்கார்ல, எங்க தலைவருடைய ரசிகர் அவர். சுந்தர் பிச்சை யாரு? எங்க தலைவருடைய ரசிகர்கள். தொழில்துறை பத்தி என்ன கேள்வி கேட்கிறீங்க? அவருடைய அந்த கடைக்கண் பார்வை பட்டா போதும், கோடான கோடி தொழில்துறைகள் எல்லாம் இங்க கொட்ட போது. இந்த மாதிரியான கேள்விகளை தள்ளுபடி செய்யுங்க. மாண்புமிகு உறுப்பினருடைய கேள்வி. அடுத்த மாண்புமிகு உறுப்பினர் கேள்வி கேட்கலாம். கேளுங்க. காவிரி தண்ணியை எப்போ திறந்து விடுவீங்க? மாண்புமிகு அமைச்சர் குஷி. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, எங்க முதல்வரே, மாண்புமிகு உறுப்பினர்கள் தயவு செய்து பேச விடுங்க அமைச்சருக்கு. நீங்க குறுக்குல கூட தலையிட்டு அமைச்சருக்கு பேச வராது. தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு அமைச்சர். உறுப்பினர் காவேரி தண்ணி எப்போ வரும்னு கேட்டாங்க.
எனக்கு காவேரி தண்ணி எப்போ வரும்லாம் தெரியாது. எனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள துறை என் தலைவனை இட்டுன்னு போகணும். என் தலைவனை இட்டுன்னு போவேன். அதுதான் என் துறை. காவேரி தண்ணியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அல்பதில் பேரவைத் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் தாஜ்முகன் சொல்லுங்க. மீண்டும் சோஃபா பேரவையின் தலைவர் அவர்களே, உங்களுடைய பொன்னான இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய வெற்றி தலைவர், வேந்தருக்கெல்லாம் வேந்தர், மாண்புக்குரிய மாந்தர், மக்களை நேசிக்கின்ற மனிதர், அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர், அந்த வெற்றியான திருமுகத்தை பார்த்து வணங்கி தொடங்குகிறேன். இப்போ இன்னொரு கேள்வி கேட்டாங்க, காவேரி தண்ணி பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கேள்வியே தவறானது. ஏன் தெரியுமா பேரவைத் தலைவர் அவர்களே? எங்களுடைய தலைவர் அவர்கள் இப்ப கர்நாடகாவுக்கு போனாரு, மேங்களூர் போய் அம்மனை வழிபட போனாரு. தலைவனுடைய கடைக்கண் பார்வையும் அந்த தெய்வத்தோடைய கடைக்கண் பார்வையும் பட்டா தமிழ்நாட்டுல மழை கொட்டுன்னு கொட்ட போகுது. இதுக்கு மேல காவேரி தண்ணி தமிழகத்துக்கு எதிர்க்கு, மழை தண்ணி கொட்டுன்னு கொட்ட போகுது. அந்த கடைக்கண் பார்வையை பாருங்க, அந்த கடைக்கண் பார்வையை பாருங்க. அப்படியான பார்வை இந்த தமிழ்நாட்டில் இருக்கும்போது எதற்கு நமக்கு காவேரி தண்ணீர், எதற்கு நமக்கு இந்த காவேரி தண்ணீர் பிரச்சனை எல்லாம்? அது மட்டும் இல்ல, எங்களுடைய தலைவர் கர்நாடகால இருந்து வரும்போது, கார்ல வரும்போது கிளாஸ்ல தண்ணி கொண்டு வந்தார். மாண்புமிகு உறுப்பினர் பேசும்போது அவையில குறிப்போடு பேசணும். என்ன தண்ணி கொண்டு வந்தார் விளக்கு தருமாறு கேட்டு. மாண்புமிகு சோஃபா பேரின் தலைவர் அவர்களே, அந்த தண்ணியை இங்க சொல்ல முடியாது. பேரவை முடிந்தனே உங்களுக்கும் ஒரு கிளாஸில் அவர் தருவார். தாராளமாக வாங்கி நீங்களும் பருகலாம். சோபவானம் அனைவருக்கும் வழங்கப்படும். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் அடுத்த கேள்வி கேட்கலாம். அடுத்த கேள்வி பொறுமையா இருங்க. மாண்புமிகு உறுப்பினர், எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் வாய்ப்பு தருவோம். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சபை ஞாபகம் அமைச்சிருவோம் வெளியே. மாண்புமிகு உறுப்பினர் கேள்வி கேட்கலாம். கோவில்களின் சீரமைப்பு பணிகள் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது? மாண்புமிகு அமைச்சர் முறுக்கு சாப்பிடாங்க, பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நமது முதல்வர் அவர்களே, அவர் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி, அருமையான கேள்வி. ஆனா அதை விட முக்கியமான ஒண்ணு, கோயில் வெளியில விற்கப்படும் முறுக்கு பாக்கெட்டுக்கு பர்த் சர்டிபிகேட் இல்ல. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆகையினால இனி எவர் எங்கு முறுக்கு சுட்டாலும் அத ரீல்ஸ் எடுத்து தலைவருடைய மஜாவான வைபான பாட்டை இணைச்சு அனைவரும் ரீல்ஸ் போடணும்ன்ற விதிமுறையை அமல்படுத்த போறோம். இதை நான் சபையில தெரிவிச்சுக்கிறேன். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தலைவர், நம்முடைய தங்க தலைவர், வெற்றி தலைவர் கடைக்கண் பார்வையில் பட்டு ஒரு விஷயம் சொல்றேன். இதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய முறுக்கு மட்டும் இல்ல, பழனி பஞ்சாமிர்தம், திருப்பதி லட்டு, திருச்செந்தூர் பொரி, அனைத்துக்கும் பர்த் சர்டிபிகேட் கொடுக்கிற முதல்வர் இங்க இருக்கார். உறுப்பினர் பேசும்போது திருப்பதி நீங்க தமிழ்நாட்டுக்கு திருப்பதிக்கு சம்பந்தம் இல்ல, அது அவைக்கு உறுப்பினர் நீக்கிறேன். எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு. மாண்புமிகு உறுப்பினர் பேசும்போது தமிழ்நாட்டுக்குரியது மட்டும் பேச வேண்டும், மக்கத்தும் எல்லாம் பேசாங்க. அடுத்த கேள்வி கேட்கலாம். பள்ளி கல்வித்துறையில நீங்க கொண்டு வந்திருக்க மாற்றம் என்ன? மாண்புமிகு அமைச்சர் தாஜ்மோகன். மாண்புக்கும் மரியாதைக்கும் உரிய சோஃபா பேரையின் தலைவர் அவர்களே, உங்களை பணிந்து எங்களுடைய தாளை தலைவன், தங்க தலைவன், அந்த வெற்றி திலகத்தை இட்டுக் கொண்டிருக்கிற எங்களுடைய வெற்றி தலைவனை வணங்கி, அவரை பணிந்து, அவரை துணிந்து, அவரை துதித்து, இதோ இது அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். பள்ளி கல்வித்துறையில என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. மிகச்சிறந்த மாற்றத்தை எங்களுடைய தலைவர் கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த அவைக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் நிமிஷம் அவைக்கு முன்னே வச்சிருக்க மாம்சம் பார்த்தனா தயவு செய்து ரீல்ஸ் போடாங்க. உள்ள உட்காந்துட்டு வெளியே போய் பண்ணுங்க. உட்காருங்க, இப்போதைக்கு உட்காருங்க. உங்களுக்கு பேச வாய்ப்பு உட்காருங்க. அவைக்குள்ள பேசணும்னு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு போன் இல்லைன்னா பேச வராது. உறுப்பினர் கோரிக்கை ஏற்கப்படுகிறது. உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர் பேசுங்க. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு புது செல்போன் வழங்க வேண்டும் என்று அன்போடு கோரிக்கையோட தொடங்குகிறேன். பேரவையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எங்களுடைய முதலமைச்சர் யாருன்னு இந்த சபைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவர் வாங்கின பட்டங்கள் என்னென்ன தெரியுமா? அவர் முகத்தை பாருங்கள், அறிவுச்சுடர். அவர் வாங்கிய கல்வி பட்டங்கள் ஒவ்வொன்றுமே. உறுப்பினர் போன வாட்டியே பேசும்போது சொன்ன குறிப்புகளோட ஆதாரத்தோட பேசணும். மாண்புமிகு முதலமைச்சருடைய கல்வி தகுதி சொல்லிடுங்க. அது பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் தலைவன் வாங்கிய பட்டங்கள் எல்லாம் இங்கே சொல்ல முடியாது. அவர் வாங்கிய பட்டங்கள் எனக்கும் தெரியாது, அவைக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஆனால் பேரவையை பொறுத்த வரைக்கும் அவர் பட்டங்கள் பல வாங்கியிருக்கிறார்.
இப்பொழுது மாற்றத்தை சொல்ல விரும்புகிறேன். இதுவரைக்கும் ஸ்கூல்கள்ல பள்ளிகள்ல ஆர்ட் பீரியட்னு பார்த்திருப்பீங்க, டிராயிங் பீரியட்னு பார்த்திருப்பீங்க, பிடி பீரியட்னு பார்த்திருப்பீங்க. முதல் முறையாக